எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து எஸ்ஐ போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இங்க இதான் அதனோட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அபிஷியல் வெப்சைட். ஸோ இதுல நீங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க டீடைல்டா இந்த நோட்டிபிகேஷனை பத்தி, இந்த டீடைல்டா இந்த போஸ்ட பத்தி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நமக்கு ஃபில் பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 22ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 9 வரைக்கும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் கரெக்ஷன்ஸ் விண்டோவுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் 9/11 கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் 9 வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதுல இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல இந்த பிடிஎஃப்ல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டீடைல்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்கையுமே நான் கீழே கொடுக்குறேன், இந்த அபிஷியல் வெப்சைட்டோட லிங்கையுமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இப்ப அப்ளை எப்படி பண்றது அப்படின்னா, இதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்ளை நவ் கிளிக் பண்ணணும். ஸோ அப்ளை நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க இந்த போஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, என்னைக்கு டேட் என்னங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க அப்ளை நவ் கொடுங்க. அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் தென் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ நீங்க அதுல கரெக்டா ப்ராப்பரா உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி அண்ட் தென் அந்த மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்றீங்க அப்படின்னா அந்த மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். இந்த ஓடிபியை நீங்க இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபியை நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மெயில் ஐடி வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இது ரெண்டுமே ப்ராப்பரா கொடுங்க. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் கம்யூனிகேஷன், எல்லாமே இதுல தான் வரும். ஸோ அடுத்து மொபைலை வெரிஃபை பண்றதுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த மொபைல் ஓடிபியையுமே நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பரும் வெரிஃபை ஆயிரும். ஸோ அண்ட் தென் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அப்போ இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம மெயிலுக்கு வந்திருக்கும், அவர் மொபைல் நம்பருக்குமே வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ அப்போ உங்க மெயில் ஐடிக்கு அகைன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடியும் அவங்க டிஃபால்ட்டா செட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் புதுசா நீங்க ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி நமக்கு இங்க பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் சரியா நடக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு இங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் கன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்பதான் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்ளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் இங்க கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ்ல இம்பார்ட்டன்டான டேட்ஸ், நோட்டிபிகேஷனை ரீட் பண்றது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க இங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துடலாம். அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல உங்களுடைய ஃபுல் நேமை வந்து நீங்க டீடைல்டா கொடுக்கணும். விச் மீன்ஸ் உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி இந்த உங்களோட ஃபுல் நேம் டீடைல்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நேமை சேஞ்ச் பண்ணியிருந்தா இதுக்கு எஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன நேம் கெசட்டட் காப்பில என்ன நேம் இருக்கோ அதுபடி கொடுக்கணும். இல்லாட்டினா நோ கொடுத்துக்கலாம். இங்க வந்து உங்களுடைய நேம் வந்து என்ன இருக்குங்கிறத உங்களுடைய மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதை கொடுக்கணும். அப்புறம் உங்களோட ஜெண்டர் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும்.
உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், அண்ட் தென் உங்களுடைய மதர் நேம், இது எல்லாமே கரெக்டா கொடுங்க. கார்டியன் நேம் இருந்தா கார்டியன் நேம் கொடுக்கலாம். அண்ட் தென் நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க, ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய மேரிஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க, அண்ட் தென் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருப்பாங்க. இது விசிபிள் எதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் அவார்டடான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் வந்துச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்புறம் இங்கே உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய ஆர்டர் ஆஃப் போஸ்டிங், என்னென்ன எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்றதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். உங்களுடைய ஹவுஸ் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக, கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதில் உங்கள் அட்ரஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்கும். இது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு டீட்டெயில்ஸ், 10th நீங்கள் என்ன உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், அண்ட் தென் மோட் ஆஃப் ஸ்டடி என்ன, ரெகுலரா பிரைவேட்டா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். நேம் ஆஃப் த போர்டு கொடுக்கணும். ஸ்டேட் போர்டா, என்ன போர்டு அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் ஒரு பார்ட்டாக படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. எந்த இயரில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அப்புறம் உங்களுடைய கிரேடு, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, அப்டைன்டு மார்க் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை அட்டம்ப்டில் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் HSC 12th டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. 12th டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க. அதுவும் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே, சர்டிஃபிகேட் நம்பரு, என்ன மோட் ஆஃப் ஸ்டடி, இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டிப்ளமோ டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. இல்லாட்டினா ITI டீட்டெயில்ஸ், யூஜி டிகிரி இருந்துச்சுன்னா யூஜி டிகிரி எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஐ சர்டிஃபை த அபோவ் டீட்டெயில்ஸ் சென்டர்ஸ் கரெக்ட் அண்ட் அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அது போக வேற என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அடிஷனல் டீட்டெயில்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. PSTM டீட்டெயில்ஸ், தமிழில் தான் நீங்கள் எல்லாமே தமிழ் வழி கல்வி தான் படிச்சீங்களா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணுறது இந்த இடத்துல தான் வரும். டாக்குமெண்ட் அப்லோட்ஸ் கேட்டிருப்பாங்க. 1 minute. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறது எல்லாத்தையுமே உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் முதற்கொண்டு இதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க தெளிவா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு. இந்த சிறப்பு மதிப்பெண்களுமே இருக்கிறதுக்கு தேசிய மாணவர் படையில NCC, NSS, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்ல எல்லாம் சர்டிபிகேட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான மார்க்ஸுமே இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ NCCல பார்த்தீங்கன்னா 3 சர்டிஃபிகேட் இருக்கும். A சர்டிஃபிகேட், B சர்டிஃபிகேட் அண்ட் C சர்டிஃபிகேட் இருக்கும். அதில் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலிட் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ C சர்டிஃபிகேட் தான் இருக்கிறதே ஹையர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு வந்து 2 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இது மாதிரி NSSக்கு மற்ற ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிஸில் விளையாட்டில் நீங்கள் எதுலையும் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கேட்டகரிஸ். ஸோ இதுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வரும். இதெல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு வரும். அண்ட் தென் அப்புறம் இதுக்கு பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 rupees. நீங்க எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா கொடுக்கும்போது 250 rupees வந்து
எல்லாருக்குமே வந்து 250 rupees 250 rupees கொடுத்துருக்காங்க. நீங்க இதை வந்து ஆன்லைன்ல எது மூலியமா பே பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு அல்லது ரூபே கார்டு இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், அல்லது யூபிஐ மூலியமாவும் நம்மளால பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த டாக்குமெண்ட் என்னது அப்படின்னா, இப்ப நீங்க 10th அப்புறம் உங்களோட நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் கெசட்ஸ் ரிலவெண்டா சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். அப்புறம் 10th சர்டிபிகேட், நம்மளோட பர்த்டே டேட்டுக்காக 10th சர்டிபிகேட் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், நம்ம 10th 12th மார்க் ஷீட், யூஜி கொடுத்துருந்தோம்னா யூஜி மார்க் ஷீட், இதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் என்சிசி சொல்லியிருந்தீங்கன்னா என்சிசி போட்டிருக்கணும். என்எஸ்எஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ரிலவெண்டான கரெக்டான நம்ம சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா வச்சிருக்கணும். ஏன்னா அவங்க லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்டெப்ல வந்து நம்மள்ட்ட இதை தான் கேட்பாங்க. அப்புறம் தமிழ் வழி தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்குமே 10ஆம் வகுப்பு வரைக்குமே நான் வந்து தமிழ் வழி கல்வி தான் பயின்றிருக்கேன் அப்படின்னா அதுக்கான சான்றிதழுமே நம்ம சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நல்லா கவனமா பாருங்க. பேக்ரவுண்ட்ல வந்து ஒயிட் இருக்கணும். வெள்ளை நிற பின்னணியுடன் கூடிய சமீபத்திய மார்பளவு வண்ண புகைப்படம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கணும். அதனுடைய சைஸ் எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இடது கை கட்டை விரல் ரேகை பதிவின் பிம்பமும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சிக்னேச்சரும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? அதாவது சிக்னேச்சர் தனியா, நம்மளோட கை நாட்டு தனியா. அது வந்து இடது கை கட்டை விரல் ரேகை வந்து ஒரு பேப்பர்ல நீங்க மார்க் பண்ணி அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டீடைல்ஸ். இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் முதல்ல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தயாரா நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்லோட் பண்ணும் போது ஒரே செட்ல உட்காந்து அப்லோட் பண்ணிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிடம் ஆகும் அப்ளை பண்றதுக்கு. ஃபைனலா பேமெண்ட்டுமே 250 rupees சொல்லியிருக்காங்க. அந்த 250 rupees நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.